கன்செஷன் உள்ள பொருளெல்லாம் யூடியூப்பில் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அதை இங்கிலீஷ் டு குரோஷியன் ட்ரான்ஸ்லேட் பண்ணி அதை வந்து மைக்கில் போட்டு அது எப்படி சொல்லுதுன்னு நீங்கள் இந்த வேலைக்கு கன்செஷன் வேலைக்கு வர போகிறீங்கன்னா அதெல்லாம் கொஞ்சம் சென்ஸ் பண்ணிக்கிறது நல்லது. டெலிவரி வேலைக்கு பெருசாக எதுவும் தேவை கிடையாது. ஒரு 0லேருந்து வந்து ஒரு 9 வரைக்கும் நம்பர் தெரிஞ்சால் போதும். பட் ஆனால் நீங்கள் 1லேருந்து 1000 வரைக்கும் குரோஷியன் நம்பர்ஸு ஈஸியாக கற்றுக்கலாம். ஒன்றும் கஷ்டமான விஷயம்லாம் கிடையாது. நம்பர்ஸை பொறுத்த வரைக்கும் இது ஒரு தனி வீடியோவாக போடலான்னு சரிங்களா. ஷார்ட்டாக சொல்ல போனால் ஏதன், நூலா, சேத்ரி, துவா, பேத், தேவத் அப்படின்னு 1 2 3 4 5 அப்படி தான் சொல்லுவேன் சரிங்களா. அது ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. இங்கே உள்ளே வந்துட்டிங்கன்னா அது ஈஸியாக கற்றுக்கலாம். ஏன்னா டெலிவரியை பொறுத்த வரைக்கும் ஒரு சில இடங்களில் பார்த்துட்டிங்கன்னா வந்து குரோஷியன் தான் பேசணும், நீ குரோஷியன் பேசு, குரோஷியனில் நம்பர் சொல்லுவாங்க. இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில ஹோட்டலில் உங்களை உள்ளே விட மாட்டாங்க, பின்னாடி வந்து வாங்குங்கன்னு சொல்லுவாங்க. இங்கேயும் சில மக்கள் பார்த்திங்கன்னா அந்த ரேசிசம்னு ஒன்று இருக்குது, இனவெறியர்கள் அப்படின்னு. இங்கே கொஞ்சம் ரேகிங் பண்ணுவாங்க. இங்கே சின்ன சின்ன பசங்களாம் அவங்கள ரேகிங் பண்ண வாய்ப்புகள் இருக்குது. நான் சொல்கிறது 100க்கு 2% சொல்கிறது புரியுதுங்களா. அப்போனா 98% நல்லாயிருக்கும். ஆனால் அந்த 2% உங்களுக்கு ரொம்ப ஒரு வலியாகவும் வேதனையாகவும் இருக்கும். அதனால் நீங்கள் வெளிநாட்டுக்கு வரப்போகிற நீங்கள் டோட்டலாக இந்தியாவில் தமிழ்நாட்டில் என்ன ஒரு நிலையில் இருந்தாலும் அதை தூக்கி ஓரம் வச்சுட்டு இங்கே அமைதியாக பொறுமையாக அடக்கமாக இருக்கிறது மட்டுமே உங்களுடைய பாதுகாப்புக்கும் உங்களுடைய சேஃப்டிக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. ஒரு வேலைங்க எவனா உன்னை அடிக்க வந்தால் கூட நீங்கள் அடி வாங்கிட்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் நிற்கலாமே தவிர அவனை திருப்பி எகுத்து அடிச்சிங்கன்னா அவன் மேலேயும் கேஸ் போடுவாங்க. அவன் மேலே கேஸ் போட்டு ஜெயிலில் வச்சுட்டு அவன் அந்த ஊரில் தான் இருப்பான். ஆனால் பதிலுக்கு நீங்கள் அவனை அடிக்க போய் திட்ட போய் உங்கள் மேலே கேஸ் போட்டு டிப்போர்ட் ஆகி உங்களை ஊருக்கு அனுப்பிச்சி விட்ருவாங்க. சொல்கிறது புரியுங்களா, இஷ்யூ வேறு. அதனால் வெளிநாட்டில் வந்துட்டு உங்கள்கிட்ட யாராவது பிரச்சனை பண்ணுறாங்க, ஏதோ பண்ணுறாங்கன்னு நீங்கள் அமைதியாக இருந்துட்டு அந்த இடத்த விட்டு பொறுமையாக எட்ட போகிறது உங்களுக்கு மேலானது. ஏன்னா ரேகிங்கிறது கிண்டல்ன்றது எல்லா இடத்துலையும் இங்கே வெளிநாடுலாம் கிடையாதுங்க. சொந்த மண்ணில் தமிழ்நாட்டில் சொந்த ஊர்லேயே இருக்குங்க பிரச்சனை இல்லாத இடம் இதுங்க. அதனால் எதுவுமே வெளிநாட்டுக்கு வந்தீங்கன்னா அதை கொஞ்சம் மனசு ஒத்துழைச்சி கொஞ்சம் அனுசரித்து போங்க. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். நம்ம பேசிகிட்டு இருந்தது வந்து பார்த்திங்கன்னா வர்றதை பற்றி யோசிச்சுட்டு இருக்கோம் இல்லையா. அடுத்தது பார்த்திங்கன்னா ஏஜென்சியை பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டிங்கன்னா வந்து யூடியூப்பில் சர்ச் பண்ணால் நிறைய ஏஜென்சிலாம் வருது. நான் பார்த்தது ஒரு பெஸ்ட்டு கன்சல்டன்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனல். நான் கண்டிப்பாக அதுக்கான லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அவங்க வந்து நல்லா பண்ணுற மாதிரி அவங்க வீடியோஸ்லாம் இருக்குது. பட் மணி பார்த்துட்டிங்கன்னா ஒரு நான் ஷெங்கனுக்கே அவங்க எவ்வளோ வாங்குறாங்கன்னு கேட்டிங்கன்னா வந்து 4 லட்சம் வாங்குறாங்க சரிங்களா. நமக்கு ஒரு 1 லட்சம் 1 லட்சம் செலவாகும் ஓவரால் நான் ஷெங்கனுக்கே. அதாவது வந்து யூரோப்பியன் யூனியனுக்குள்ளே இருக்கிற ஐரோப்பிய ஒன்றியத்துக்குள்ளே இல்லாத அந்த பக்கத்து நாடுகளுக்கே அவங்க அந்த அமௌண்ட் வாங்குறாங்க. மற்ற நாடுகளுக்கும் அவங்க அனுப்பிச்சி விட்ற மாரி நான் பார்த்தேன். ஸோ நீங்கள் யூடியூப்பில் பெஸ்ட்டு கன்சல்டன்சி அப்படின்னு அடிச்சிங்கனாலே வந்துடும். நான் லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் அவங்கள அப்ரோச் பண்ணலாம். நான் பார்த்த வரைக்கும் ஒரு ஜெனியூலாக இருக்காங்க. இந்தமாரி நிறைய கம்பெனிஸ் இருக்காங்க. என்னுடைய நண்பரும் பண்ணுறாப்புல. பட் இப்போ அவங்கவுங்க சூழ்நிலைலாம் கொஞ்சம் சரியில்லாத ஒரு பிரச்சனையில் இருக்கிறதுனால நான் அவங்கள இப்போ வந்து ரெஃபர் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கேன். பட் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. பட் அவங்க இப்போதைக்கு கொஞ்சம் ஒரு பிரேக்கில் இருக்காங்க. சில குறிப்பிட்ட சூழ்நிலை நிறைய பேர் பண்ணிகிட்ருக்காங்க. இது ஒரு பக்கம் தெரிஞ்சவங்க மூலிமா ட்ரை பண்ணுறது. சில பேர் வந்து அன்னோன் மூலியமாக வந்து சில பேர் சொல்லிவிடுவாங்க நம்பர் இவங்க பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஃப்ரெண்டு மூலியமாக ஒரு கான்டாக்ட் கிடைக்கும். அவங்க பார்த்துட்டிங்கன்னா வந்து உங்கள்கிட்டேருந்து 1 லட்சம் 2 லட்சம் 3 லட்சம் காசு வாங்கிட்டு ஒரு 5-6 மாதம் கழித்து கடைசியில் வந்து உங்களை ஏமாற்றுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க ஒரு 2 வருஷம் 3 வருஷம் தொடர்ந்து ஆளுங்களை அனுப்பிச்சிருக்கலாம். இப்போ வந்து 2023 ஆளுங்களை அனுப்பிச்சிருக்கலாம், 2024 ஆளுங்களை அனுப்பிச்சிருக்கலாம், 2025 ஆளுங்களை அனுப்பிச்சிருக்கலாம். ஆனால் 2026 நீங்கள் ட்ரை பண்ணும்போது நீங்கள் ஏமாற்றப்படுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. உங்கள் நேரம். அதனால் வந்து இதில் எது வேணாலும் நடக்கும். அதுக்கு நீங்கள் வந்து ப்ரிப்பேராக நடந்துக்குங்க. வெளிநாடு பொறுத்த வரைக்கும் யூரோப்பியன் யூனியனை பொறுத்த வரைக்கும். ஏன்னா எதுக்காக சொல்ல வரேன்னா இப்போ நீங்கள் வந்து ஒரு சிங்கப்பூர் மலேசியாவுக்கு பண்ண போகிறீங்கன்னு வச்சுங்களேன். சிங்கப்பூர் மலேசியா துபாய்க்கு போகிறீங்கன்னா அது 3 மாதத்தில் 2 மாதத்தில் முடிஞ்சிடும். அதிகப்படியாக 3 மாதம்லாம் தாண்டாதுன்னு வச்சுக்கிங்களேன். ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா 1 வருஷம் ஆகிறதுனால உங்களுக்கு வருதா வரலையா என்ன ஆச்சு ஏதாச்சு. ஆனால் பணம் மட்டும் கட்டிக்கிட்டே இருப்பீங்க. ஃபஸ்ட்டு ஒரு 50 கட்டுவீங்க, அப்புறம் ஒரு 1 கட்டுவீங்க, அப்புறம் ஒரு 1.5 கட்டுவீங்க, அப்புறம் ஒரு 1 கட்டுவீங்க. விட்டால் ஒரு ப்ராசஸும் ஃபஸ்ட்டு கேட்பாங்க. ஃபஸ்ட்டு வந்து ஆஃபர் லெட்ரு ஃபஸ்ட்டு வந்து ரெஸ்யூம் வாங்கும்போது ஒன்று கேட்பாங்க, அப்ளை பண்ணும்போது ஒன்று கேட்பாங்க, அப்புறம் ஆஃபர் லெட்ரு வந்த பிறகு கேட்பாங்க, அப்புறம் கான்ட்ராக்ட் பேப்பர் வந்த பிறகு கேட்பாங்க, அப்புறம் அதுக்கு முன்னாடி அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வரும்போது கேட்பாங்க, அப்புறம் விஎஃப்எக்ஸ் போன பிறகு ஒன்று கேட்பாங்க. விட்டால் அமௌண்ட் கட்டிகிட்டே இருப்பாங்க. சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா உங்களுக்கு கான்ட்ராக்ட் பேப்பர் வந்து ஒர்க் பெர்மிட் வந்தால் பிறகு விஎஃப்எக்ஸ் எல்லாம் வந்தால் பிறகு காசை வாங்கிக்கிற மாரி சில ஏஜென்சியும் இருக்குது. இதில் எது பெஸ்ட்டு என்னன்னு சேர்த்து நீங்கள் 1க்கு 100 தடவையாக முடிவு பண்ணிவிட்டு அதுக்குள்ளே இறங்குங்க. இது போர்ஷன். அப்படி அவங்கள்ட்ட நீங்கள் அந்த கன்சல்டன்சிட்ட போனாலே அவங்க என்னென்ன டாக்குமெண்ட்லாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அதை நீங்கள் ப்ரிப்பேராக ரெடி பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா இது ஒரு 9 மாத ப்ராசஸ்ஸு. ஒரு படிநிலையாக இருக்கும். முடிச்சுட்டு நல்லபடியாக வந்து இங்கே
ஃபாரினுக்குள்ளே உள்ளே வந்து கம்பெனிக்குள்ளே உள்ளே இறங்கின பிறகு நீங்கள் கம்பெனியினுடைய ஸ்டேட்டஸ் என்னன்னு தெரிஞ்சிங்க. அந்த கம்பெனியில் எப்படி பர்ஃபார்மன்ஸ், லோ பர்ஃபார்மன்ஸாக என்ன பண்ணுவாங்க, ஹை பர்ஃபார்மன்ஸாக இருந்தால் என்ன பண்ணுவாங்க, நார்மலாக ஒர்க் பண்ணால் என்ன பண்ணுவாங்க, அந்த கம்பெனியில் நம்ம தொடர்ந்து வேலை செய்யணுமா, இல்லை அந்த கம்பெனி ஒரு வருஷம் மட்டும் நம்மளை வச்சுட்டு அதுக்கப்புறம் வேலைக்கு அனுப்பிச்சி விட்ருப்பாங்களா? ஏன்னா உங்களுக்கு ஒரு கம்பெனி உள்ளே வந்தோடனே 1 இயர் கான்ட்ராக்டில் தான் உங்களை உள்ளே எடுப்பாங்க. 1 இயர் கான்ட்ராக்ட், 2 இயர் கான்ட்ராக்ட், அதுமாரி கான்ட்ராக்ட் போட்டு தான் எடுப்பாங்க. அதுமாரி அவங்க உங்கள் பேப்பர் ஒர்க்கு எந்த அளவுக்கு பண்ணி வச்சுருக்காங்கன்றதை நீங்கள் உங்கள் சொந்த முயற்சியில் அளவுக்கு தெரிஞ்சு வச்சுக்கிங்க. நான் என்ன சொல்லக்கூடாது அப்படியே, நான் வந்து என்னுடைய நண்பர் மூலியமாக வந்ததுனால ஒட்டு மொத்தமாக நான் அவர்கிட்ட பொறுப்பு ஒப்படைச்சிட்டேன். அதனால் என்ன நடக்குது ஏன் நடக்குதுன்னு எனக்கு தெரியாமல் இப்போ வந்து ஒரு வேலை இழப்பு வந்து எனக்கு ஏற்பட்டுடுச்சு. ஒருவேளை நான் கொஞ்சம் சுதாரிப்பாக இருந்தால் எனக்கு அந்த இழப்பு இல்லாமல், அந்த நஷ்டம் இல்லாமல் நான் வந்து உடனே வேறு ஒரு கம்பெனியில் ட்ரை பண்ணி ஒரு நல்ல வேலையில் ஜாயின் பண்ணிருக்கலாம். ஏன்னா என்னுடைய ஒர்க்கை பார்த்துட்டு ஒரு 2-3 கம்பெனி வந்து கடைசியாக ட்ரை பண்ணும்போது அவங்க என்னை ரொம்ப ஒரு மாதிரி இடியட் ஃபூல் அப்படின்னு சொல்லி பேசிட்டாங்க. நீ வந்து முன்னாடியே வந்திருக்கணும்ல அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இவ்வளோ ஏர்னிங்ஸ் வச்சுருக்கேன், இவ்வளோ சூப்பராக ஒர்க் பண்ணுற, இவ்வளோ பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது, 9 மாதம் கழிச்சு இப்போ வரியே, நீ வந்து உன் பர்மிட்டு முடிஞ்சு வந்து 2ஆவது மாதமே 3ஆம் மாதமே வந்து தான் அவனை வக்கீலை வச்சு தான் உனக்கு பர்மிட்டை வாங்கி கொடுத்துருப்பனே அப்படின்னாங்க. நான் வந்து என்னுடைய நண்பரை ரொம்ப டிபெண்ட் பண்ணி அவர் மூலியமாகவே போனதில் அவரும் எல்லா விதமான முயற்சிகளும் பண்ணார். என்னுடைய நேரவாட்டம், என்னுடைய சூழ்நிலை, அவர் அப்ளை பண்ண கம்பெனி வந்து ஒரு சரியில்லாத ஒரு கம்பெனியாக இருந்து போச்சு. அவரும் எவ்வளோ ரிசர்ச் பண்ணி தான் பண்ணார். பட் கவர்மெண்ட்டு அப்பப்போ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை மாற்றினால அந்த கம்பெனியில் வந்து தெரியாமல் அப்ளை பண்ணி அது ஒரு எப்படி சொல்கிறது, அது ஒரு பர்மிட் தர்றதுக்கு ஒரு தகுதி இல்லாத ஒரு கம்பெனியாக அமைஞ்சு போச்சு. அதாவது அந்த கம்பெனியில் அப்ளை பண்ணதுனால எனக்கு நெகட்டிவ் வந்து போச்சு. இதுதான் எனக்கு பிரச்சனையே. நான் எதிர்பார்த்த மாதிரி இங்கே வந்து அகரம் அல்லது திரும்பி மேத்தாமேட்டு இந்த மாதிரி ஏதாவது ஒரு கம்பெனியில் நான் வந்து ட்ரை பண்ணியிருந்தால் கண்டிப்பாக எனக்கு வந்து கிடச்சிருக்கும் பொழுது. இன்னும் சில கம்பெனிலாம் என்னுடைய பர்ஃபார்மன்ஸை பார்த்துட்டு, என்னுடைய ஏர்னிங்ஸ்லாம் பார்த்துட்டு மிரண்டாங்க, நீ முன்னாடியே வந்திருக்கலாமே அப்படின்னு சொல்ல மாதிரி பேசினாங்க. அதனால் உள்ளே வர நீங்கள் கண்டிப்பாக இங்கே உள்ளே வந்த பிறகு அந்த கம்பெனி வந்து என்ன எதிர்பார்க்குறாங்க, அந்த கம்பெனியில் இந்த கம்பெனி உங்களுக்கு பிடிச்சிருக்கு, நீங்கள் வந்து பர்மனெண்ட்டாக வேலை செய்ய போகிறீங்கன்னா அந்த கம்பெனி என்ன எதிர்பார்க்குதோ அதை தொடர்ந்து செய்யுங்க. அவங்க வந்து எனக்கு ஒரு டெலிவரி கம்பெனியை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ ஏர்னிங்ஸ் நீ பண்ணிவிடு, இதுக்கு மேலே பண்ணிவிடு, 2000 ஓட்டுடு, 2500 ஓட்டுடு, 2000 ஓட்டு, 3000 ஓட்டுட்டு மாதம் 3000 ஓட்டிடு, நீ தொடர்ந்து இந்த கம்பெனியில் இருக்கலாம் அப்படிமா. நீங்கள் வந்து கம்மியாக ஓட்டுறீங்க, அடிக்கடி வந்து ஒரு வேளை சரக்கு அடிக்கிறீங்க, இல்லை டைம் வேஸ்ட் பண்ணுறீங்க, கம்பெனிக்கு நீங்கள் ப்ராஃபிட்டாக இல்லை அப்படின்னா ஒரு 1 இயர் வச்சுட்டு 1 இயருக்கு அப்புறம் என்னுடைய கான்ட்ராக்ட் முடிஞ்சு போச்சு, நீ கிளம்பான்னு சொல்லி அனுப்பிச்சி விட்ருவாங்க. அது ஒரு ரிஸ்க் இருக்குது. அப்படி கிளம்புன்னு சொன்னாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்கள் உடனே பர்மிட் கேன்சல் ஆனால் 60 நாட்களுக்குள்ளே இங்கே வேறு ஒரு கம்பெனியில் அப்ளை பண்ணி நீங்கள் வேலைக்குள்ளே உள்ளே போயிடுங்க. அப்படி உள்ளே போனீங்கன்னா அதுக்கப்புறம் மேற்கொண்டு நீங்கள் ட்ரை பண்ணாதீங்க. தயவுசெய்து ஊரை பக்கம் போயிடுங்க. ஏன்னா உங்களுக்கு மன உளைச்சலும் காசும் வந்து செலவாகி ஒரு மாதிரி டிப்ரெஷன் ஆகி திரும்பி நீங்கள் ஊருக்கு போகிற ஒரு நிலை ஏற்படும். அதனால் வந்து பர்மிட் முடிஞ்ச 60 நாளுக்குள்ளே வேறு ஒரு கம்பெனிக்குள்ளே அப்ளை பண்ண முடியுதா, உள்ளே போயிட்டு பர்மிட் வாங்கி தராங்களா, பாசிட்டிவ் வருதான்னு பார்க்கணும். உள்ளே வந்தால் பிறகு இதெல்லாம் எப்போ சொல்கிறேன்னா, நீங்கள் ஒரு கம்பெனிக்குள்ளே உள்ளே போயிட்டு உங்களால் வேலை செய்ய முடியல, வேறு ஒரு கம்பெனிக்கு தாவ போகிறீங்கன்னா தான் இவ்வளோ பிரச்சனையும். ஒருவேளை அந்த கம்பெனிலே நல்லா ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க, உங்கள் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது, அந்த கம்பெனிக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா எந்த பிரச்சனையும் இல்லை. முதல்ல குரோஷியாக்குள்ளே உள்ளே வர நீங்கள் அந்த கம்பெனி ஓனரோ இல்லை அந்த கம்பெனி சம்மந்தப்பட்டவங்களோ அவங்க வந்து உங்களை பாராட்டுற மாதிரி நீங்கள் கண்டிப்பாக ஒர்க் பண்ணணும். அப்படி ஒர்க் பண்ணுறதுனால என்ன பெனிஃபிட் கேட்டால் அவங்க உங்களை தக்க வச்சுக்கணும், உங்களை மாரி ஒரு வேலைக்காரனை விட்டுறக்கூடாதுன்னு அவங்க நினைப்பாங்க. ரெண்டாவது பார்த்திங்கன்னா அதனால் உங்களுக்கு வருமானம் கண்டிப்பாக அதிகரிக்கும். ஏன்னா நீங்கள் ஒர்க்கு நல்லா பண்ணுறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு சேலரி பார்த்திங்கன்னா எப்படி பார்த்தாலும் ஒரு 1 லட்சம், 1,20,000, 30,000, 1,40,000 இப்படின்னு உங்களுடைய அமௌண்ட் ஏறும். நீங்கள் சரியாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணலாம் ஒரு 60,000, 70,000, 80,000 இவ்வளோ தான் வரும். சரிங்களா? அதனால் நீங்கள் பர்ஃபார்மன்ஸை நல்லா பண்ணணும். டெலிவரி பொறுத்த வரைக்கும் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நினைக்கணும். அடுத்தது பார்த்திங்கன்னா இங்கே உள்ள கிளைமேட்டு பார்த்திங்கன்னா சரியாக